கிட்டத்தட்ட சைனிங்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்த மாதம் வேறு சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெஸ்ஸியும் இன்னும் இல்லை. டூராண்ட் கப் வேறு வரப்போகுது. ப்ரீ சீசன் என்னடா ஆச்சு? எல்லா டீமும் தன்னோட ப்ரீ சீசன் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னை எஃப்சி மட்டும் இன்னும் ப்ரீ சீசன் பற்றி சொல்லலை. சைனிங்ஸ் 98% முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதிர்பார்க்காத டிபார்ச்சர்ஸு, எதிர்பார்க்காத அரைவல்ஸு. ஆமாம், என்ன ஃபார்மேஷனில் ஆடப்போகுது இந்த வருஷம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சென்னை எஃப்சி 24-25ல் எந்த மாதிரி ஃபார்மேஷனில் ஆடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதோ நான் அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போன்னா நான் மிஷன் 24-25 என் ஃபார்மேஷன் நான் என்ன கொடுப்பேன், ஓன் காலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா 4-1-2-3 ஃபார்மேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃபென்ஸில் 5 ஃபார்வர்டில் 5 போட்டிருக்கேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஹைதராபாத்துக்கு அப்புறம் மோஸ்ட் கன்சீடட் நம்ம தான் நினைக்கிறேன். 36 கோல் கன்சீட் பண்ணிருக்கோம். 27 கோல் தான் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த வருஷம் நம்ம டிஃபென்ஸை மட்டும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். அந்த டிஃபென்ஸை மட்டும் யாராலையும் உடைக்க முடியாதுன்னு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது 4-1-2-3 பார்த்தீங்கன்னா நவாஸே இன்றைக்கி தான் சைன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நல்ல சைனிங். போன வருஷம் கப் அடித்த டீம் வேறு இருந்திருக்காரு. மும்பை இந்த வருஷம் மும்பையை தான் அடித்து நொறுக்க போகிறோம். ஓகேவா? நவாஸ் தான் இந்த வருஷம் கோல் கீப்பிங்கு. அங்கித்தை பற்றி நல்லாவே தெரியும். அங்கித் ரைட்டு, மந்தார் லெஃப்ட்டு. ஒரு நல்ல இந்தியாஸ் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மந்தாரை வாங்கியிருக்கோம். ப்ளஸ் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபாரினர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 6 ஃபாரினர்ஸ் மொத்தமாக இருக்கலாம். 4 ஃபாரினர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் 2 பேரை வந்து இங்கே எடுத்திருக்கேன். 2 டிஃபென்ஸை வந்து ஃபாரினர்ஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கோல்ஸ் கன்சீட் பண்ணுறவே கூடாது இந்த வருஷம். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்துருக்கூடாதுன்றதுனால 2 டிஃபெண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஓன் கார்டு வந்து யூஸ் பண்ணியே ஆகணுன்றது வந்து என் கருத்து. ஃபஸ்ட்டு கேம் வந்து ஓன் கார்டை வந்து புதுசாக செக் பண்ணி பார்ப்பாரு. டூராண்ட் கப்லேயே நம்ம ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிலாம் முடிச்சிடணும். ப்ரீ சீசன் வேறு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அதாவது 2 சென்டர் பேக்கு, ரயனு, எல்ஷினோ 2 பேரும் இந்த வால் தான். கண்டிப்பாக வந்து கோல்ஸ்லாம் விடுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ டூராண்ட் கப்லேயே இதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணி ஆகணும். ஜிட்டேஸ்வரி ஓன் கால் கடியில் ஆடிருக்காரு ஜம்ஷெட்பூரில். அவரும் ஒரு நல்ல டிஃபென்சிவ். ஸோ இதுதான் என்னோட டிஃபென்ஸ் பார்ட் வந்து இதுதான். கண்டிப்பாக இவங்க யூஸ் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டின்புயா இருக்கார். அதுக்கப்புறம் யூனம் இருக்கார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிஎம்எஃப் வந்து ஆயுஷ் இருக்கார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஃபென்ஸு. இந்த வருஷம் டிஃபென்சிவாக நம்ம கண்டிப்பாக தவறே செஞ்சிடக்கூடாதுன்றது தான் என்னோட மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காஸ் பிரம்பிலா நியூ ஏஎம்எஃப் வாங்கியிருக்கோம். அவர் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியல 4 ஃபாரினர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுன்றப்போ நம்ம லூக்காஸை இப்போ உள்ளே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கார்னர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ப்ளே மேக்கராக இருந்தது பார்த்தீங்கன்னா கார்னர் தான். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்னர் ஷீல்ட்ஸ் உள்ளே இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கார்னர் ஷீல்ட்ஸ் வந்து 97th மினிட் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. எந்த பொசிஷன்லேயும் ஆடுவார். கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளே இருந்தே ஆகும். அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் ஷீல்ட்ஸ் உள்ளே இருந்தே ஆகும். ஸோ லூக்காஸ் பிரம்பிலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கி விட்டு பார்க்கலாம். லெட்ஸ் டெஸ்ட் him in Durand Cup and see the results. பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஜிட்டேஷ்வர் ஃபரூக் எங்கடா நித்தாயை காணோம். அன்எக்ஸ்பெக்டட் டிபார்ச்சர்னு சொன்னால் அது நித்தாய் தான். நல்லா ஆடிட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தன் வர போனான். யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபரூக், அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிட்டேஷ்வர் ஃபரூக் இந்த வருஷம் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க சென்னை என்எஃப்சியில். இப்போ ஜிட்டேஷ்வர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு, போன வருஷம் நல்லா விளாண்டாரு, அசிஸ்ட்லாம் போட்டார். ஸோ அதே இந்த வருஷம் ஜிட்டேஷ்வர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபரூக் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கோல் அடித்தார். ஸோ 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து பெஞ்சில் உட்கார வைக்கக்கூடாது ஆஸ் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக அவங்க உள்ளே ஆடியே ஆகணும். ஃப்ரண்ட் 3 வின்சி, வில்மரு, கார்னர் தான் நான் சொன்னேன். மாற்றி ஆள வைப்பார் ஓன்கார்ட். நம்ம எல்லாருமே தெரியும் அவங்க பொசிஷன் மாறிட்டே இருக்கணும். பட் கண்டிப்பாக உள்ளே இருந்தே ஆகணும். போன வருஷம் எத்தனை கிராஸ் இவர் போட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கிராஸ் ஃபுல்லாக தூக்கி வாரிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். நான் தான் சொன்னேனே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டுக்கு வில்மர் ஜார்டன், கியான் நாசிரி, குக்கீரத்து, சீமா சுக்கு, இர்ஃபான் 5 ஃபார்வர்டுமே நல்ல ஃபார்வேர்டு. ஸோ மாற்றி அதெல்லாம் ஓன் கார் தான் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4-1-2-3 இருக்கணும், இல்லைனா 4-4-2. ஒரு ஃபாரின்னு அப்புறம் ஒரு இந்தியன் ஃபார்வர்டை யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4-1-2-3 ஆர் 4-4-2 ஃபார்மேஷன் வந்து சென்னை என்எஃப்சி இந்த வருஷம் யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்மர் ஜார்டன் கில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு வந்து வில்மர் ஜார்டன் கில் 8 கோல் அடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமா சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கோல் அடிச்சிருக்காரு. கியான் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல யங்ஸ்டரு. குர்கீரத்தும் மும்பைக்கு 3 கோல் அடித்தாருன்னு நினைக்கிறேன். போன வருஷம் நல்லா ஆடிட்டு இருந்தார். இர்ஃபானு நம்ம பையன் ஏடிகே மோகன் பகான் வந்து தெரிவிக்க விட்டார். ஸோ வந்து இங்கே எல்லாருமே வாய்ப்பு தர்றோம். இப்போ இங்கே என்ன கேள்விக்குறினா லசார் சிர்கோவிச்சுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு, கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு, வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அவன் வெளில போயிடுவான் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ எல்லாருக்கும் கேள்விக்குரிய இதுதான் ரஹீம் அலி என்ன கதை. அதாவது மேலேயே வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க சென்னை என்எஃப்சி, நீங்கள் சென்னை என்எஃப்சியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் ரஹீம் அலி அது இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவருக்கு மற்ற ஐஎஸ்எல் டீம்லேருந்தும் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ ரஹீம் அலியும் நம்ம சென்னை என்எஃப்சி வச்சுருந்தா 1 2 3 4 5 6 ஃபார்வர்ட்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் அதில் 4 இந்தியன் ஃபார்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. எதிர்பார்த்தா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ப்ளஸ் இன்னும் அலெக்சாண்டரு, தமிழ் பசங்க 2 பேர், சச்சு சிபி, எல்லாருக்கும் சான்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புவோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு. ப்ளஸ் எல்லா டீமும் ப்ரீ சீசன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வேறு ஸ்டே பண்ணிட்டான், யாருன்னு தெரியும்ல, ஜம்ஷெட்பூருக்கு. எல்லா பிளேயர்ஸையும் வாங்கணும், கோச் ஆனால் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் சென்னை என்எஃப்சி இப்போ இப்படி தான் இருக்க போகுது. ப்ளஸ் ப்ரீ சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில், கண்டிப்பாக ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்டு இன்னும் அரைவல் ஆகலை. எல்லா பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சென்னைக்கே வரல. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் டுராண்ட் கப்பு வந்து தயாராகிட்டு, டுராண்ட் கப்பை மட்டும் அடித்து ஒரு நல்ல ஒரு தெரிக்க விட்ட வருஷமாக இருந்ததுன்னா எல்லா கப்பும் நம்ம தான் அடிக்கிறோமா, எப்படி இருக்கும்? சரி, ஓகே, கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணுங்கடா, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சென்னை என்எஃப்சி விட்டு வீடை. பை.